டிரான்ஸ்பரண்ட் ஸ்கூல் ஃபீஸ். தமிழ்நாட்டு அரசாங்கம் விஜயன் தலைமையில் ஒரு மிக பிரமாதமான, இந்தியா முழுவதும் இதே போன்ற சிஸ்டம் மாற வேண்டும் என்கிற அந்த விஷயத்திற்காக தான் இந்த செய்தி வந்த உடனேயே இதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கிற அந்த முடிவை நான் எடுத்தேன். டிஸ்பிளே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் அவர் நினைத்தது தான் சட்டம். இந்த வருஷம் ஒரு ஃபீஸ், அடுத்த வருஷம் ஒரு ஃபீஸ், டெவலப்மெண்ட் ஃபீஸ், அட்மிஷன் ஃபீஸ், ஹிடன் சார்ஜஸ்கள் தனி, இது எல்லாமே சுட்டி காட்டி அவர்கள் நினைத்தது லட்சக்கணக்காக கோடிக்கணக்கானெல்லாம் பல ஸ்கூல்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஸ்கூல் எனக்கு தெரியும், சென்னையில் தான் இருக்குது. 9 லட்சம் ரூபாய் வருடத்திற்கு ஃபீஸ், ஒரு வருடத்திற்கு 9 லட்சம் ரூபாய். இன்னொரு ஸ்கூல் எனக்கு தெரியும், 3 லட்சம் ரூபாய் அவங்க வாங்குறாங்க. இன்னைக்கு சாதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுடைய ஃபீஸ் 1 லட்சம் ரூபாயை தாண்டி விட்டது. ரொம்ப சீரியஸாக சின்சியராக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் கூட 50, 60, 80,000 கீழே ஃபீஸை வாங்குவதில்லை. அப்போ இது போன்ற விஷயத்தை கண்ட்ரோல் செய்வதற்காக தமிழ்நாடு பிரைவேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் செய்வது மட்டுமல்லாமல் டிரான்ஸ்பரண்டாக இருப்பதற்காக அரசாங்கம் அப்ரூவ் செய்த இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை உங்களுடைய நோட்டீஸ் போர்டில், உங்களுடைய வெப்சைட்டில், உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் அனைத்து இடங்களையுமே நீங்கள் எழுத வேண்டும். அட்மிஷன் ஃபார்மில் கூட அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். எவ்வளோ அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். டிரான்ஸ்பரன்சி ஆன்லைன். ஃபீஸ் எப்படி வாங்குகிறீர்கள், எதற்காக வாங்குகிறீர்கள், அந்த ஃபீஸ் எப்படி பயன்படுத்தப்படுகிறது, எல்லாத்தையுமே பெற்றோர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதை நீங்கள் தெளிவாக எழுதணும். நோ ஹிடன் சார்ஜஸ். ஸ்கூல் கேனாட் கலெக்ட் எனி ஃபீஸ். அதற்கான டீட்டெயில்டான வெர்ஷனை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அதாவது எல்லாமே பேரண்ட்ஸ்களை, பெற்றோர்களை எம்பவர் செய்வதற்கான அந்த முடிவை இவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ரொம்பவே ஒரு பிரமாதமான இந்த முடிவு என்று நான் பார்க்கிறேன். இதனால் பெனிஃபிட்ஸ் என்ன எல்லாத்தையுமே இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இங்கே செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயம், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு விடுங்கள். இதை தாண்டி இந்த வீடியோவை பகிர்வதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரண விஷயம், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தலாம். ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்டர் சீஃப் மினிஸ்டர் விஜய் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு மிகப்பெரிய முடிவை எடுத்திருக்கிறார்கள். மேஜர் டைரக்டிவ் required thing to all private education institutions. நான் தொடக்கத்திலே காட்டியபடி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக இருக்கட்டும், CBSE ஆக இருக்கட்டும், அல்ல சோ கால்ட் ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்களாக இருக்கட்டும், அனைத்து நபர்களுமே தன்னுடைய பள்ளிக்கூடத்தின் அந்த வெப்சைட்டில், அந்த நோட்டீஸ் போர்டில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நீங்கள் காட்டணும். அப்படி நீங்கள் காட்ட தவறிவிட்டீர்கள்னா உங்களுடைய லைசன்ஸ், உங்களுடைய ரெக்கக்னைசேஷன் கேன்சல் செய்யப்படும். சரி, எப்படி இந்த விஷயம் நடந்திருக்கிறது அதையும் நீங்கள் பாருங்கள். இதுக்கு முன்னாடி எப்படி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருந்தது, 2017-18ஆம் ஆண்டு நீங்கள் பார்த்தீர்கள்ல 3500லேருந்து 40,000 ரூபாய் வரை வருடத்திற்கு ஃபீஸை வாங்கி கொண்டிருந்தார்கள். இப்போது 2025 and 2026 வருவதற்குள், இந்த ஒரு 10 வருஷத்திற்குள்ள 6,000 ரூபாய் குறைஞ்சபட்சம், 65,000 ரூபாய் ஆன அப்பர் சைடு. இது வந்து ஒரு சாதாரணமான பேசிக் ஸ்கூலை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அப்போ வருடம் வருடம் இவர்கள் ஃபீஸை ஏற்றிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, ஹிடன் சார்ஜஸ் என்கிற பெயரில் டெவலப்மெண்ட் ஃபீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீஸ், டெக்னாலஜி, ஸ்மார்ட் கிளாஸஸ் ஃபீஸ், ஆக்டிவிட்டி கோச்சிங், ஆனுவல் டே, ஈவெண்ட் சார்ஜஸ், அப்படி இப்படின்னு பார்த்து அதற்காக ஒரு ஃபீஸ். கம்பல்சரி ஒன் டைம் அட்மிஷன் ஃபீஸ், டொனேஷன், கேபிடேஷன் ஃபீஸ், இது தனியாக. இதை தாண்டி செப்பரேட் சார்ஜ் ஃபார் யூனிஃபார்ம், புக், டிரான்ஸ்போர்ட், எக்ஸாம், மிஸ்லீனியஸ் என்கிற பெயரில் அந்த சார்ஜஸ். இது எல்லாமே பெற்றோர்கள் மீது அட்மினிஷன் வாங்கும் போதே அந்த ப்ரெஷரை போட்டு வசூலிக்க தொடங்கி விடுகிறார்கள். சரி, அந்த அட்மிஷன் வாங்கும்போது பெற்றோர்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா? தெரியாது. அட்மிஷன் ஆனதுக்கப்புறம் தான் 2 மாதத்தில் ஒரு
இந்த ஃபீஸை கட்டுங்க அந்த ஃபீஸை கட்டுங்கன்னு சொல்லும்போது தான் பேரண்ட்ஸ்க்கே தெரியும், ஓகே இந்த வருஷத்தில் நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூரில் ஒரு குடும்பம் 3 வருடம் வரை ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் அவர் 3 வருடம் வரை போராடியதற்கு பின்பு அந்த ஸ்கூல் எதற்காக அந்த ஃபீஸை வாங்குகிறார்கள் என்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கிறார்கள். ஏராளமான பள்ளிக்கூடங்கள் அவர்கள் எந்த விதமான இன்ஃபர்மேஷனையுமே கொடுக்க மறுப்பது. இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி மற்றும் ப்ரீமியம் ஸ்கூல் இருக்குது. இப்போ இந்த அனைத்து நபர்களுக்குமே அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சரியாகுமா என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்த முடிவு நீங்கள் பாருங்கள். எல்லா பள்ளிக்கூடங்களும் அது ரூரல் தமிழ்நாட்டில் இருந்தாலும் கிராமப்புறங்களில் இருந்தாலும் அல்ல நகரங்களில் இருந்தால் கூட எங்கே இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் நிர்ணயித்த இந்த ஃபீஸை மட்டும்தான் அவர்கள் வசூலிக்க முடியும். இதை தாண்டி அவர்கள் எந்த ஃபீஸையும் வசூலிக்கக்கூடாது. என்ன அந்த ஃபீஸ் அதையும் நீங்கள் கேளுங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் 2026 and 27 எல்கேஜி அண்ட் யூகேஜி, இதில் படிக்கக்கூடிய குழந்தைகள் எந்த ஸ்கூலாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஃப்ரீ, பட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்களுக்கு 16,640 ரூபா. இதை தாண்டி நீங்கள் வாங்கக்கூடாது. நோ ஹிடன் சார்ஜஸ், பில்டிங் ஃபண்ட், அட்மிஷன் ஃபீஸ் அப்படி எப்படியெல்லாம் நீங்கள் வாங்க முடியாது. யூனிஃபார்முக்கு எல்லாமே இதுக்குள்ளே அடங்கணும். புத்தகமெல்லாம் இதுக்குள்ளேயே அடங்கணும். 16,640. 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை 18,635. நீங்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் எந்த ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் சேர்த்தாலும் இதை தாண்டி அவர்கள் வாங்க முடியாது. எங்கள் ஸ்கூலில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, எங்கள் ஸ்கூலில் ஏசி இருக்குது, எங்கள் ஸ்கூலில் நொட்டு இருக்குது, நொட்டு அப்படியெல்லாம் நீங்கள் பேச முடியாது. 6ஆம் வகுப்புக்கு மற்றும் 20,635 ரூபா. 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 22,965 ரூபா. 9வது 10ஆம் வகுப்புக்கு 25,825 ரூபா வருடத்திற்கு எல்லாமே. 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு +1 +2 25,825 ரூபா. இது தமிழ்நாட்டு அரசாங்கம் எடுத்த முடிவு. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நீங்கள் தன்னுடைய நோட்டீஸ் போர்டில் ஒட்டுங்க. சிபிஎஸ்சி ஸ்கூலில் நீங்கள் பார்த்தீர்கள், அதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் 50,000 ரூபா. சென்னையை பொறுத்தவரையில் சென்னை, கோயம்புத்தூர் இது மாதிரி நகரங்களில் இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எல்லாமே முடித்து இப்போ எல்லாமே சிபிஎஸ்சிக்கு மாற தொடங்கி விட்டார்கள். அப்போது சிபிஎஸ்சிங்கிற பேரில் ஒரு சார்ஜஸ் குறைஞ்சபட்சம் 50,000 ரூபா, 1,80,000 ரூபா. அதையும் தாண்டி பல ஸ்கூல் இருக்குது, அதெல்லாம் வரல. பட் மினிமம் திஸ் இஸ் த ரேஞ்ச் 50,000 to 1,80,000 rupees. ஐசிஎஸ்சி போர்டில் நான் படிக்க வைக்கிறேன் குழந்தைய, அப்போ அங்கே என்ன 80,000 to 2,50,000 rupees. இன்னொன்று இருக்குது கேம்பிரிட்ஜ் ஐபி போர்டு. அங்கே நான் தொடக்கத்திலே கூறியபடி 3 லட்சம் ரூபாயிலிருந்து 9 லட்சம் ரூபாய் வரை. என்ன ஜஸ்டிஃபிகேஷன்? எங்கள் ஸ்கூலில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அட்வான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, இன்டர்நேஷ்னல் முறையில் நாங்கள் பாடம் கற்றுக் கொடுக்குறோம். இது எல்லாமே அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம். பட் இது எல்லாமே நீங்கள் வைத்தால் கூட இது உங்களுடைய பொறுப்பு, நீங்கள் எப்படி வேலை வைங்க. பட் தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை தாண்டி நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. இப்போ எல்லாருமே கோர்ட்டுக்கு போயிருக்கிறார்கள். முக்கியமாக இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், ப்ரீமியம் ஸ்கூல்ஸ் 3 லட்சம் 50 லட்சம் ரூபா அட்மிஷன் ஃபீஸ், 9 லட்சம் ரூபா ஃபீஸ், இந்த மாதிரி வாங்கக்கூடிய ஸ்கூல்ஸ். பிஎஸ்பிபி எல்லாம் பார்த்தீங்கன்னா 85,000 1,60,000 ரூபா சிபிஎஸ்சி ஸ்கூல். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்டர்நேஷ்னல் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ், இவங்கெல்லாம் ஒரே மூச்சில் கோடிக்கணக்கான ரூபாயை வாங்கிடுறது குழந்தைகள்கிட்ட. இதெல்லாம் இதற்கு மேல் சாத்தியப்படாது. இந்த இடத்துல பெனிஃபிட்ஸ் என்ன? ஓவர் சார்ஜிங் குறையும், மக்கள் மத்தியில் அந்த கல்விக்கான நம்பிக்கை வளரும். எம்பவரிங் பேரண்ட்ஸ், பெற்றோர்களுடைய அந்த உரிமை அதிகாரம் அதிகரிக்கும் போது முக்கியமாக மிடில் கிளாஸிற்கு இந்த வசதி வாய்ப்பு, இந்த லாபம் போய் சேரும். அழகான ஒரு விஷயம் இல்லையா? ப்ரமோட்ஸ் ஃபேர்னஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இன் எஜுகேஷன். கல்வித்துறையிலிருந்தே அந்த பொறுப்பு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த அக்கௌண்டபிலிட்டியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தொடங்கினால் மட்டும்தான் ஒரு நல்ல சொசைட்டியை உருவாக்க முடியும் என்கிற அந்த விஷயத்தை இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும்.
ஏர்லி கிரவுண்ட் செக்கை நீங்கள் பார்த்தீர்கள்னா பல ஸ்கூல்கள் இல்லீகல் வழியாக ஃபீஸ்களை வாங்கி வந்தார்கள். ப்ரீமியம் ஸ்கூல் சிபிஎஸ்சிங்கிற பேரில் பணங்களை சார்ஜ் செய்து வந்தார்கள். இப்போது இந்த அனைத்து விஷயத்திற்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம். பெனிஃபிட்ஸ், ஓவர் சார்ஜிங், ஹிடன் ஃபீஸ் நீக்கிவிட்டார். ensures fairness in the education, builds trust between school and parent, better accountability for transparency. இந்த செய்தி வந்த உடனே I felt really nice, extremely nice. ஏதோ ஒரு இடத்துல ஒரு துவக்கம் நடந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்கள் அதை மேல்படுத்த வேண்டும். அதில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நடக்கும் என்கிற அந்த நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. அண்ட் வி ஆல் ஷுட் என்ஷூர், உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பள்ளிக்கூடங்களுக்கு போங்க, அங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுங்க, சீஃப் மினிஸ்டருக்கு மெயில் போடுங்க, அல்ல அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவரை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி எங்கள் பள்ளிக்கூடத்தை சீர்திருத்தம் செய்து கொடுங்க. ஸோ ஒரு ஸ்டேட்டுடைய வளர்ச்சிக்கான காரணம் அந்த ஸ்டேட்டுடைய கல்வி எந்த அளவில் தரமாக இருக்கிறது என்று. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி அதை மேல்படுத்துவதற்கான முழு பொறுப்பு அரசாங்கத்திற்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. அதனால் இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.